தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 2 வயசு குழந்தைக்கு உண்டான பாவாடை சட்டை எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அந்த பாவாடை சட்டையோட ஸ்டிச்சிங் வீடியோவை தான் முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச்சிங் வீடியோவில் பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த பாவாடை சட்டையோட, அதாவது 2 வயசு குழந்தையோட பாவாடை சட்டையோட சட்டை மட்டும் எப்படி முதல்ல தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மாடல் வைக்கக்கூடியது தான். ஸோ இதை எப்படி தைக்கணும், இதை எப்படி வெட்டணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி இதோட கட்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையாக யாராக இருந்தாலும் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ், அதாவது இந்த சட்டையை தைக்கிற மாதிரி இந்த வீடியோவை நான் வடிவமைச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்குருவே சரணம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்றைக்கி நம்ம இந்த 2 வயசு குழந்தையோட பாவாடை சட்டை தைக்கிற வீடியோவில் முதல்ல சட்டை தைக்கிற வீடியோவை பார்க்க போகிறோம். இதுக்கு நெக் பாவாடை கிளாத்தில் டிசைன் வச்சு தைக்க போகிறோம். ஸோ சட்டை தைக்கும்போது முதல்ல கைக்கு பஃப் கைன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ கை ரெடி பண்ணிக்கலாம். கைக்கு டிசைன் மெட்டீரியல், பாவாடை மெட்டீரியல் எதுவும் வராது. ஸோ இதில் ஸ்டிச் மட்டுமே வச்சு ஒரு சூப்பராக சுருக்கை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ தச்சு காட்ட போகிறேன். இந்த ஸ்டிச்சிங் வீடியோவோட நீங்கள் கட்டிங் வீடியோ பார்க்காட்டி மேலே கார்டில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த லிங்க் தரேன். அதை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். வழக்கம் போல் உள்ளே பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு மட்டுமே ஸ்பேஸ் நான் விட்டுருக்கேன் சட்டைக்கு, அதாவது சட்டையோட கைக்கு. இதில் கவர் தட்டு இருக்காது அப்படிங்கிறனால எந்த பாகம் எப்படி வேணால் வச்சு நம்ம தைக்கலாம். ஸோ அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. முக்கியமாக உள்பக்கம் வெளிப்பக்கம் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதை மட்டும் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டால் போதும். வேறு எதுவும் நம்ம செய்ய தேவையில்லை. அதாவது நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நம்ம என்ன தான் வெட்டும்போது அதை சுருக்க வைக்கிறதுக்கு துணி அளவுகள் நம்ம வச்சுருந்தாலும் சுருக்கு பார்த்திங்கன்னா கீழே அண்டு மேலே ரெண்டுமே தாராளமாக சுருக்க நம்ம வச்சுக்கலாம். அதாவது அதிக சுருக்கு நம்ம வச்சுக்கலாம். ஸோ வெட்டும்போது அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவையான அளவுக்கு உள்ள பிசுறு மட்டும் இருந்தால் போதும். அதாவது 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக இருந்தால் போதும், அதிகமாக தேவையில்லை. ஏன்னா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே மொத்தமாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அதிகமாக உள்ள பிசுறு வச்சோம்னா கீழே சுருக்குக்கு தையல் போடும்போது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக பிசுறு நான் வச்சுக்கிறேன். ஸோ இதை செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயத்தில் கூட கவனம் கொடுங்க. ஏன்னா பிசுறு 1/2 இன்ச்சுக்கு அதிகமானது. அதாவது நைஸான மெட்டீரியல்லாம் வெளியே தெரியல அப்படின்னா பரவாயில்ல. டார்க்கான மெட்டீரியல், அதாவது ரொம்ப மொத்தமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச்சு மட்டும் ஸ்பேஸ் வைங்க போதும் உள்ள. இல்லாட்டி கையோட அளவுக்கு சுருக்க வைக்கும்போது ரொம்ப மொத்தமாக இருக்கும். அது ஃபினிஷிங்கும் அவ்வளோவா கொடுக்காது. ஸோ இப்போ மேலே நம்ம அடித்து திருப்பி ஓரத்தையல் போட்டிருக்கோம். என்ன தான் ஓரத்தையல் போட்டாலும் மெயின் ஃபினிஷிங்காக நம்ம இங்கே மேல் துணியிலையும் ஓரத்தையல் நம்ம போட்டுக்கணும். இந்த ஓரத்தையல் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஓரத்தையல் போட்டால் தான் நம்ம அடுத்து சுருக்க வைக்கிறதுக்கு நம்ம கைக்கு ரொம்பவே அதாவது ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். கை இதில் கவர் தட்டு வெட்டலை அப்படிங்கும்போது 2 பக்கமுமே எந்த கை வேணால் எந்த பக்கம் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கை முழுமையாக தச்சுக்கிட்டால் மட்டும் போதும். முக்கியமாக இந்த மெட்டீரியல் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு பக்கம் இழுத்துகிட்டே வரும். ஸோ சாஃப்டான மெட்டீரியல் தைக்கிறீங்களா இல்லை எந்த மெட்டீரியல் தைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
ஸோ நம்ம வந்து இதில் வந்து தையல் வந்து நல்லா படிமானம் கொடுத்து போட்டால் தான் சுருக்கம் வந்து நம்ம வைக்கும்போது சுருக்கம் மட்டும் நல்லா வெளியே தெரியும். அப்படி இல்லாத பட்சத்தில் எக்ஸ்ட்ராவாக எதுவும் சுருக்கம் இருந்ததுன்னா அதுவும் வந்து வெளியே தெரியும். அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ வந்து அறுக்காத்து போட்ட அளவுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அதில் வந்து மார்ஜினும் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா தெரியணும் இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம சுருக்கம் வந்து பிடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. என்ன தான் நம்ம மார்ஜின் வந்து சுருக்கம் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து தையல் போட்டிருந்தாலும் ஸோ நம்ம அதை விட அதிகமாகவே வந்து சுருக்கம் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இது ரொம்பவே சின்ன குழந்தை அப்படிங்கிறனால வந்து சுருக்கம் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லது. தையல் வந்து போடும்போது இதில் சுருக்கம் எதுக்காக வரக்கூடாது அப்படின்னா வந்து துணியில் வந்து சுருக்கம் வந்ததுன்னா நம்ம வந்து மெட்டீரியலில் அந்த கையில் வந்து சுருக்கம் வைக்கும்போது ஸோ அந்த சுருக்கம் வந்து அழகாக வந்து தெரியாது. பட் துணியில் உள்ள சுருக்கம் வந்து இருந்ததுன்னா அது வந்து ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வந்து கையை வந்து நல்லா படிமானம் கொடுத்து தைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து வெளிப்பக்கம் நல்லா தெரிகிற மாதிரி வந்து மார்ஜின் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே வெளிப்பக்கம்தான். உள்பக்கமும் மார்ஜின் இருக்கணும், அதே நேரத்தில் வெளிப்பக்கமும் மார்ஜின் இருக்கணும். 2 பக்கமே மார்ஜின் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து சுருக்கம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து ஆல்ரெடி ஓரத்தில் வந்து தையல் போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து தையல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம மார்ஜின் பண்ணுறது அளவு இருக்கு இல்லையா? அதுக்கு 1.5 இன்ச்சுக்கு முன்னாடி வந்து சுருக்கம் வந்து வைக்க ஆரம்பிக்கிறேன். 1.5 இன்ச்சுக்கு முன்னாடி வந்து ஆரம்பித்து திரும்ப வந்து மார்ஜின் எங்கே முடியுதோ அதற்கப்புறமும் 1.5 இன்ச்சு தள்ளி வந்து நம்ம சுருக்கம் வந்து முடிக்கணும். அப்படி வந்து கரெக்டாக வரலாட்டி 2ஐயும் மடித்து போட்டு பார்த்து சுருக்கம் வரட்டி எந்த பக்கம் ஷார்ட்டாக இருக்கோ அந்த பக்கம் திரும்பவும் ஒரு சுருக்கம் வந்து வைக்கணும். இப்போ வந்து இதை மடித்து போட்டு பார்க்கலாம். சரியாக வந்தால் பார்க்கலாம், இல்லாட்டி எக்ஸ்ட்ராவாக சுருக்கம் வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ வந்து முன்பக்கம் கொஞ்சம் வந்து சுருக்கம் வந்து கம்மியாக வருது. அதனால் ஒரு சுருக்கம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் அது சின்ன குழந்தைக்கு ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சுருக்கம் வச்சோம்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் துணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நல்லா வந்து சுருக்க வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து இன்னொரு கையிலையும் நம்ம வந்து சுருக்கம் வச்சுக்கலாம். இப்போ எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துல வந்து சுருக்கம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மார்ஜின் வந்து போட்டுக்கலாம். இந்த சுருக்கத்துக்கு வந்து 2 தையல் வந்து நம்ம வந்து போட போகிறோம். முதல்ல ஒரு தையல் போட்டுட்டு பேசிக் ஒன்று போட்டுட்டு திரும்ப வந்து ஆம்கோல் பகுதியில் வந்து அந்த சுருக்கத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒரு அந்த பேசிக்கை ஒட்டி திரும்பவும் இன்னொரு தையல் வந்து போடணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தையலும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து தையலை தாண்டி வெளிப்பக்கம் சுருக்கமும் இருக்கும், மேலேயும் பஃப் கை வந்து இருக்கும். ஸோ இது சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பஃப் கை வந்து வச்சா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லாருக்குமே வைக்கலாம், பட் வந்து சின்ன குழந்தைகளுக்கு வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ 2 பேருமே ஒரே அளவாக வந்து வச்சுருக்கோம். இப்போது இதில் ஆம்கோல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல சுருக்கம் வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோமோ அதே இடத்துல வந்து சுருக்கம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக மெதுவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சுருக்கம் வைக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு அளவு சுருக்கம் தான். 1/4 இன்ச்சு சுருக்கங்கிறது ரொம்பவே இந்த சுருக்கத்தோட பஃப் கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக தூக்கி வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்திங்களா, இந்த பஃப் கை வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா? இது வந்து ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப அழகாக வந்து தூக்கி கொடுக்கும். சின்ன குழந்தைங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து அந்த கீழே வந்து பேசிக்கை விட அதை ஒட்டியே இன்னொரு தையலும் போடுறேன். 2 தையல் போடுறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி 2 தையல் போடும்போது பஃப் கை வந்து ரொம்பவே இன்னும் அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் யாருக்கு வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எல்லாருக்குமே இந்த பஃப் கை வந்து ரொம்பவே அழகாக தான் இருக்கும். பட் என்னோடய சஜஷன் சின்ன குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ திரும்பவும் இன்னொரு கைக்கு வந்து நம்ம வந்து சுருக்கம் வந்து வச்சுக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல் 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் சுருக்கம் வந்து வைக்கணும். பெருசாக போயிடக்கூடாது. அதே போல் எந்த இடத்துல சுருக்கம் வந்து முடிச்சிருக்கோமோ அதே இடத்துல வந்து ஆரம்பிக்கணும். திரும்ப எந்த இடத்துல வந்து சுருக்கம் ஆரம்பிச்சிருக்கோமோ அதே இடத்துல வந்து முடிக்கணும். ஏன்னா முனிக்கையில் வந்து சுருக்கம் அதிகமாகவும் ஆம்கோல் பக்கத்தில் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. 2 பக்கமே ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே முடிக்கணும். திரும்ப எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே முடிக்கணும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 கையோட அளவும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியலுக்கு நம்ம இந்த மாதிரி தையல் போடலாம். பஃப் கை வைக்கிறதுல எத்தனையோ வகை இருக்குது. அதில் வந்து இந்த ஒரு வகை வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து கை வந்து தைச்சிட்டோம். அடுத்ததாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி கழுத்தோட அளவு வந்து நம்ம முதல்ல வந்து லைனிங்கில் வெட்டிக்கலாம். இதற்குண்டான கழுத்து வடிவமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதோட கட்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ முன்கழுத்து பின்கழுத்து ரெண்டுமே ஒரே அளவாக தான் வந்து வரும். ஏன்னா நம்ம வந்து இதில் வைக்கக்கூடிய டிசைன் அந்த மாதிரி. ஸோ அதில் எந்த மாற்றமும் நம்ம பண்ணக்கூடியதில்லை. லைனிங் மட்டும் வெட்டிக்கணும். மெயின் பீஸை வெட்ட தேவையில்லை. லைனிங் வந்து பதிச்சிட்டோம்னா அதற்கப்புறமா மெயின் பீஸில் வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ முன்கழுத்தும் பின்கழுத்து ரெண்டுமே வந்து வெட்டிட்டோம். இதில் வந்து இப்போ வந்து பேக் தட்டுக்கு இந்த மாதிரி ஊசி குத்தி போட்டு 2 பக்கமும் டாட் பிடிக்கக்கூடியதை வந்து மார்ஜின் வந்து பண்ணிக்கணும். அதே போல் பட்டி மடிக்கக்கூடிய அளவு வந்து மார்ஜின் பண்ணிக்கணும். பட்டி மடிக்கக்கூடிய அளவு வலது பக்கம் வரக்கூடியது, அதாவது ப்ளவுஸ் நீங்கள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கம் வரக்கூடியது தான் கொக்கி வைக்கிற பீஸ் வரும். இடது பக்கம் வைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஐ கட்டக்கூடிய பீஸ் வரும். ஓகேங்களா? இப்போ எந்த அளவுக்கு பிடிக்கணும், எந்த அளவுக்கு பாட்டம் பிடிக்கணும், ஓப்பன் எந்த அளவுக்கு வைக்கணும், கீழே மடிச்சிருக்கு எவ்வளவு, அது போக எக்ஸ்ட்ராவாக மடிக்கிறதுக்கு எவ்வளவு, எல்லாமே வந்து மார்ஜின் நம்ம போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து இது வந்து வலது பக்கம் வரக்கூடிய பீஸ், அதாவது வந்து கொக்கி வைக்கக்கூடிய பீஸ். அதனால் எந்த இடத்துல அர்க்காத் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து மடித்து தையல் போட்டுக்கணும். அர்க்காத் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த அர்க்காத்தை ஃபாலோ பண்ணி மடித்து தையல் போட்டுக்கணும். இதில் வந்து டபுள் துணி உள்ளே மடிச்சுட்டு கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொக்கி வைக்கும்போது அந்த இடம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் தைக்கும்போது கீழே மேலே 2 இடமும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஓரத்தையல் வந்து ஒன்று போட்டுக்கலாம். ஓரத்தையல் போடணும் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. கீழே பாட்டத்துக்கும் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். ஸோ முதல்ல வந்து லைனிங்கை வந்து பேஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து படிமானம் கொடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து கழுத்து, முன்கழுத்து பின்கழுத்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக தைச்சி வெளிப்பக்கமாக அந்த கழுத்தோட டிசைன் வந்து பதிக்க போகிறோம். அதனால் வந்து லைனிங் முதல்லையே வந்து ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கான மகத்தான ஒரு ஃபினிஷிங்க்கு முதல்லையே வழிவகுக்கும்.
ஆரம்பத்தில் இருந்தே இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம யோசித்து கரெக்டாக செய்யணும். ஓகேங்களா? இப்போது வலது பக்கம் உண்டான பீஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம இடது பக்கம் வரக்கூடிய பீஸ் வந்து ரெடி பண்ணணும். அதாவது வந்து ஐ வைக்கக்கூடிய பீஸ், இது வந்து கொக்கி வைக்கக்கூடிய பீஸ். அடுத்து வந்து நம்ம தைக்கக்கூடியது ஐ வைக்கக்கூடிய பீஸ். எப்போவுமே பாவாடை சட்டையில் வந்து வி பார்ட் வந்து நம்ம ப்ளவுஸில் தைக்கிற மாதிரி தைக்க போகிறது கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு பிடிமானம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். ஸோ எந்த இடத்துல டாட் போடணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்ஜின் போட்டுக்கிட்டோம்னா, டாட் பிடிக்கக்கூடிய இடத்துல ஒரு தையல் வந்து போட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே வந்து தைக்கும்போது ரொம்ப சிரமமே இல்லாமல் இருக்கும். அதாவது என்ன தான் நம்ம குட்டி பாப்பாக்கு வந்து ட்ரெஸ் வந்து தைச்சாலும் நம்ம ஸ்டிச்சிங்கில் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பெரியவங்களோ சின்னவங்களோ அது நமக்கு தேவையில்லை. பட் வந்து நம்ம தைக்கக்கூடிய விதம் முதல்ல வந்து அறுக்காத்த அளவுக்கு கரெக்டாக வந்து பிடிச்சோம். இப்போ அறுக்காத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சு வெளியே பட்டி வரணும், அந்த மாதிரி வச்சு தைக்க போகிறோம். அப்போ தான் வந்து ஐ வைக்கக்கூடிய பீஸ் கீழே போகும், கொக்கி வைக்கக்கூடிய பீஸ் மேலே வரும். ஸோ இதற்காகவே இதை வந்து வெட்டும் போதே இந்த 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு ஸ்பேஸ் வந்து நம்ம கொக்கி பீஸ் ஐ பீஸ் வைக்கிறதுக்கு நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கிட்டோம்னா அதுலேயே வந்து நம்ம மடித்து வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இந்த வேலையை முடிக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு கொடுக்குற மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்குற மாதிரி வரும். இது ஐ வைக்கிற பீஸ் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 தையல் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து 3 தையல் போட்டுக்கிறேன். அப்போ தான் இந்த பட்டியோட க்ரீப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. தைக்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் எதுவுமே வந்து வராது. ஈஸியாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்த ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து மெயின் பீஸை மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக உள்ளதை நம்ம வந்து வெட்டிக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிறது மாதிரி எப்போவுமே லைனிங் தான் ஒரிஜினல், மெயின் பீஸ் வந்து அடிஷ்னல். எப்போவுமே லைனிங் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதற்கப்புறமா அதுக்கு தேவையான லைனிங்கை அளவு விட்டுட்டு மீதி உள்ள பீஸை வந்து வெட்டுறது தான் உத்தமமான ஒரு விஷயம். அதில் எந்த விதமான மாற்றமும் வராது. இது வந்து நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வெட்டிட்டோம்னா தைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து 3வது தையல் வந்து நான் போடுறேன் பட்டிக்கு. இந்த மாதிரி பட்டியோட அமைப்பு வந்து நம்ம ஃபினிஷிங் கொடுக்கும்போது ரொம்பவே அந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கொக்கி வந்து நம்ம ஐ வச்சு கொக்கி வச்சு நம்ம இழுத்து மாட்டும்போது துணி வந்து அந்த இடத்துல வந்து கிழியாமல் செய்யாமல் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஸோ இப்படி தான் இதோட அமைப்பு வந்து வரும். இப்போ வந்து இதை பேசிக்காக வச்சு ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். டாட் பிடிக்கிறதுக்கு உண்டான தையல் வந்து இப்போ போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் எப்படி இருக்கோ அளவு அதே அளவு இன்னொரு பக்கமும் வந்து வரணும் இல்லையா? ஸோ அதற்கு தான் சொன்னேன். பிசுறு எதுவுமே வராது. எக்ஸ்ட்ரா பட்டி பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து இதோட அமைப்பு வந்து இருக்கணும். நான் சொன்னது மாதிரி வலது பக்கம் வரக்கூடியது கொக்கி வைக்கக்கூடியது, இடது பக்கம் வரக்கூடியது அடிக்கொக்கி அதாவது வி வைக்கக்கூடியது அல்லது வந்து நூல் கட்டக்கூடிய பகுதி. ஓகேங்களா? ஸோ இப்போது முன்பாகம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முன்பாகத்துலேயும் நம்ம வந்து லைனிங் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த மெயின் பீஸை வந்து வெட்டி விட்டுக்கலாம். அதற்கப்புறமா நம்ம வந்து கழுத்து வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
இதில் வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் எக்காரணத்தை கொண்டு நகலக்கூடாது. அதனால் வந்து ஒரு தையல் மிடில் பகுதியில் பெரிய தையலாக வந்து ஒன்று போட்டுக்கலாம். அப்போ வந்து சென்டர் பகுதி வந்து நகலாமல் ஒன்று போல் வந்து வரும். இதில் உள்ள கழுத்து அமைப்பு நம்ம ஏற்கனவே வெட்டியிருக்கோம். ஸோ இதே அளவு தான் நம்ம வந்து கேன்வாஸும் ரெடி பண்ணி வெட்டியிருக்கோம். நீங்கள் கட்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இதை கரெக்டாக பேஸ் பண்ணி சென்டரில் தையல் போட்டுட்டு அதற்கப்புறமா அதே இடத்துலேருந்து நம்ம தையல் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் வந்து கழுத்து வந்து பிசுறு வரக்கூடியது இல்லை. ஃபுல்லாக படிமானம் கொடுத்துக்கலாம். தையல் போடும்போது ரொம்பவே கவனம். ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து என்னதான் வந்து குட்டீஸுக்கு தைக்கிறோம் அப்படிதான் இருந்தாலும் சாஃப்டான மெட்டீரியலில் வந்து நம்ம தைச்சிட்டு இருக்கிறனால ஒரு பக்கம் நழுவும் செய்யும் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும். அதற்காகத்தான் முதல்ல வந்து சென்டர் பேஸ் பண்ணி ஒரு தையல் வந்து போட்டிருக்கேன். அது வந்து இந்த ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கழுத்தோட அமைப்பு ஒன்று போல் வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கழுத்தை வந்து டிசைன் வந்து வெட்டியிருக்கோம். இப்போ வந்து இதுலேயும் நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டு டாட்டுக்கு உண்டான தையல் வந்து போட்டுக்கலாம். குட்டீஸுக்கு வந்து எப்போவுமே ஃப்ரண்ட் பேக் வந்து சும்மா சின்னதாக வந்து ஒரு டாட் வந்து நம்ம போடணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து நல்லா வந்து அமையும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பெரியவங்களுக்கு மட்டும்தான், பெரிய பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் டாட் போடணும் அப்படின்ல, சின்ன பொண்ணுங்களுக்கும் டாட் வந்து கம்மியாக போடணும். ஓகே, இப்போ அடிஷ்னல் பீஸ் வந்து மெயின் பீஸாக இருக்கக்கூடிய அடிஷ்னலாக நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம். வெட்டும்போது எக்காரணத்தை கொண்டும் லைனிங்கில் வெட்டு பற்றக்கூடாது. மெயின் பீஸ் மட்டுமே வெட்டி கரெக்ஷன் பண்ணணும். ஏன்னா சின்ன குழந்தைங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அளவுகள் வந்து ரொம்பவே கரெக்டாக தான் வச்சு வெட்டியிருக்கோம். ஆல்ரெடி வந்து நீங்கள் வெட்டும்போது பார்த்துருப்பீங்க. ஒரு பனியனை வச்சு தான் இந்த டாப் வந்து நான் வெட்டியிருக்கேன். அப்படிங்கும்போது எக்காரணத்தை கொண்டும் நம்ம மெயின் பீஸில் வந்து கை வச்சிடக்கூடாது. அதாவது வந்து அளவு வந்து மாறிடக்கூடாது. இதை வெட்டும்போது ரொம்பவே கவனமாக வெட்டிக்கணும். எப்போவுமே பெரியவங்களுக்கு தைக்கிறத விட சின்னவங்களுக்கு தைக்கும்போது ரொம்பவே கவனமாக வந்து தைக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த அடிஷ்னல் பீஸை வந்து வெட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுலேயும் நம்ம கீழே வந்து எந்த அளவுக்கு மடிக்கணும் அப்படிங்கிறத அறுக்காத்து வந்து போட்டுக்கலாம். எப்போவுமே எது பண்ணாலும் அந்தந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம அதை வந்து அறுக்காத்து போடுறது, மார்ஜின் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா தைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் டாட்டுக்கு நம்ம வந்து மார்ஜின் வந்து போட்டுக்கிறோம். மார்ஜின்னா தையல் வந்து போட்டுக்கிறோம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து இப்போது வெளிப்பக்கமாக தையல் போட்டு திரும்ப உள்பக்கமாக தையல் போட்டோன்னா இதுக்கு வந்து ஓவர்லாக் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டிசைன் வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி ஷோல்டர் வந்து நம்ம ஓவர்லாக் போட்டோம்னா சில நேரங்களில் அந்த பிசுறு வந்து வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரக்கூடாது. அதனால் நம்ம இதற்கு வந்து வெளிப்பக்கமாக ஒரு நூல் அளவு பிடிச்சு தைச்சிட்டு திரும்பவும் உள்பக்கமாக 1/4 இன்ச்சு வந்து பிடிச்சி தைச்சிக்கலாம். ஓகேங்களா?
இப்போ வெளிப்பக்கமாக தையல் போடுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஷோல்டரோட அளவும் ஒரே அளவாக இருக்குது. பார்த்தீங்களா, கழுத்தோட அளவும் ஒரே மாதிரி இருக்குது. பட் தைக்கும்போது நம்ம அந்த கேன்வாஸ் நம்ம டிசைன் வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதற்கேற்றாற் போல் நம்ம வந்து நெக்கு வந்து ஏற்றமோ இறக்கமோ வந்து பண்ணிக்கலாம். அது தைக்கும்போது பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இறக்கமோ ஏற்றமோ செஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து இது துணி, இதில் வெட்டியிருக்கோம், ஷோல்டர் பிடிக்கிறோம், இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்களா கழுத்தோட அமைப்பு ஒன்று போல் வந்திருக்குங்களா. கண்டிப்பாக வந்து கழுத்தோட பகுதி வந்து கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வந்தாலும் வரலாம், இல்லாட்டாலும் இல்லை, அதை வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து வெளிப்பக்கமாக ஒரு நூல் அளவு தான் தையல் வந்து நான் போட்டிருக்கேன். உள்ளே வந்து இப்போ 1/4 இன்ச்சுக்கு நான் வந்து தையல் போடுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஓவர்லாக் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, ஒரு தையல் வந்து போதுமானது. தேவைப்பட்டால் 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ கழுத்தோட பகுதி ஒன்று போல் வந்திருக்கு. முக்கியமாக இந்த கழுத்தோட பகுதி ஒன்று போல் வரணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வெட்டியிருக்கக்கூடிய அந்த கேன்வாஸ் கழுத்து பகுதி ஒன்று போல் வந்து அமையும். ஸோ இப்போ வந்து கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கை அட்டாச் பண்ணுறதுக்கு கையோட நடுப்பகுதியிலேருந்தும் ஷோல்டரோட நடுப்பகுதியிலேருந்தும் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஆல்மோஸ்ட் வந்து அளவு சரியாக தான் இருக்கும், இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, கரெக்டாக இருக்குது. வாய்ஸ் கொஞ்சம் கோல்டு பிடிச்சிக்கனால அப்பப்போ வந்து இருமல் செருமல்லாம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கை வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து சுருக்கம் வந்து பிடிச்சிட்டோம். அதனால் எதையுமே நம்ம பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் கை மட்டும் அட்டாச் பண்ணிக்கிட்டால் போதும். அட்டாச் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து ஓவர்லாக் போட்டுக்கிட்டால் போதும். கையோட அளவுகள் எக்காரணத்தை கொண்டு வந்து மாறாது. எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே போல் வந்து முடிக்கும் போதும் கரெக்டாக வந்து கை பீஸ் வரணும். இந்த மாதிரி 2வது தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு கையை அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்து செய்ய வேண்டியது இந்த நெக்கு வந்து டிசைன் கொடுக்க வேண்டிய வேலை தான். அதுதான் ரொம்பவே முக்கியமான வேலை. அதற்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை எது எல்லாமே இந்த வேலைகள், இது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து நெக் டிசைன் வைக்கிறது தான் வேலையே. ஆல்ரெடி ஒரு கை நம்ம தைக்கும்போது அதோட அளவுகள் வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். அப்படிங்கிறனால இன்னொரு கையோட அளவும் கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம சென்டர்லேருந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதில் வந்து கை வந்து அட்டாச் பண்ணும்போது எப்போவுமே 2 தையல் போடுறது அவசியமான ஒன்று. சில பேர் வந்து சின்ன குழந்தை தானே, ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது வந்து ராங்கான டிசிஷன். எப்போவுமே சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்களுக்கு வந்து 2 தையல் வந்து கண்டிப்பாக போடக்கூடியது. ஸோ கரெக்டான ஒரு விஷயம். அதுலேருந்து எந்த விதமான மாற்றமும் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. தையலும் போடணும், அதே நேரத்தில் வந்து அதுக்கு ஓவர்லாக்கும் பண்ணணும். மெயின் வந்து எந்த ட்ரெஸ் பண்ணாலும் சரி தான், நம்ம வந்து அதுக்குண்டான ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஸோ ஃபினிஷிங் கொடுக்காத பட்சத்தில் அது வந்து அந்த ஃபினிஷிங் வந்து முழுமை அடையாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. பாருங்கள் கை வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள், பஃப் கை. ஸோ சின்ன குழந்தைக்கு கொடுக்கும்போது அதாவது வந்து எளிமையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் வேகமாகவும் தைக்கணும். ரொம்ப யோசிக்கவும் கூடாது. தைச்சி முடிஞ்ச பிறகு அந்த ட்ரெஸ் வந்து அழகாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி செயல்பாடுகள் ரொம்பவே முக்கியம். அடுத்து வந்து நம்ம இதுக்கு வந்து நெக் வந்து டிசைன் பண்ணிக்கலாம்.
நெக் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுத்தோட அளவுகள்லாம் சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த நெக் எப்போவுமே வந்து நான் ஏற்கனவே இது வந்து அயன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த நெக் டிசைன் தைக்கும்போது இது பியூர் வெயிட்டாக இருக்குது உள்பக்கம் அப்படிங்கிறனால இதை தைக்கும்போது வெளிப்பக்கமாக நான் ரோஸ் கலர் நூல் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட தையலோட அமைப்பு நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எல்லா இடத்துலையும் வளைஞ்சு வருது அப்படிங்கிறனால வந்து அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக மெதுவாக தான் தைக்கணும். அதில் எந்த விதமான அவசரமும் காட்டக்கூடாது. இப்போ இதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் தையல் வந்து இதுக்கு எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். மாடல் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதற்குண்டான டைமிங் எடுத்து நிறுத்தி நிதானமாக அழகாக வந்து அதை முடிக்க வேண்டியது நம்மளோட கடமை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு தைக்கும்போது ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக அந்தந்த இடத்துல பண்ண மார்க்கு, அந்தந்த இடத்துல பண்ண அர்க்காத்து, அந்தந்த இடத்துல பண்ண மார்ஜின் இது எல்லாமே சரியாக இருந்தனால கரெக்டாக வந்து நம்ம தைக்கும்போது நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து முதல்ல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் ஆல்சோ தைக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே வந்து எந்த ட்ரெஸ் கொடுத்தாலும் நம்ம ஃபினிஷிங்காக செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். என்னதான் வளைவாக வந்தாலும் அதோட அமைப்பு தச்சு முடிக்கும்போது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து பார்க்கத்தான் போகிறீங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் தம்ப்நெயில்லையும் பார்த்துருப்பீங்க அதோட டிசைனை. ஸோ இப்போ பிங்க் கலர் நூல் போட்டிருக்கிறேன், டார்க் கலர் நூல் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறனால நான் எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து இதை வந்து வெட்டி விட்டுக்கலாம். 1/4 இன்ச்சு மட்டும் அளவு துணி மட்டும் வச்சு நம்ம வந்து பிசுறு வர்ற மாதிரி வந்து வெட்டிக்கலாம். முக்கியமாக பிசுறு வர்றது பெரிய விஷயம் இல்லை, அந்த ரவுண்டை பேஸ் பண்ணி நல்லா வந்து அறுக்காத்து போடுற மாதிரி சின்ன சின்னதாக வந்து நம்ம வந்து வெட்டி விடணும். அப்போ தான் வந்து இது திருப்பும்போது இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் கழுத்தும் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டும் தான் நான் உள்ளே வந்து துணி வந்து விடுறேன். கழுத்து ஃபுல்லாக தைச்சிட்டோமே எப்படிடா இது திருப்புறதுன்னு நினைப்பீங்க. அதற்குண்டான விளக்கமும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னதான் வந்து முன்பாகத்தில் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாலும் இதற்கு பின்பாகத்தில் வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து வச்சுருக்கோம். அதனால் வந்து பின்பாகத்தில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து வெட்டிக்கலாம். இந்த மாதிரி இப்படி வந்து வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இப்போ கழுத்து வந்து பிடிமானத்துக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு இருந்தால் போதும். இந்த ரவுண்டை பேஸ் பண்ணி கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் மட்டும் நம்ம துணி வச்சு வெட்டிக்கலாம். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி கழுத்தோ எது தைச்சாலும் சரி தான், கேன்வாஸ் மேலே வந்து தையல் வந்து தேவையில்லாத பட்சத்தில் வந்து தையல் வந்து அது மேலே படக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா அதோட ஃபினிஷிங் வந்து மாறும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு கழுத்து முழுமையாக வந்து நான் வந்து வெட்டி விட்டுருக்கேன். ஸோ இதை தான் வந்து உள்பக்கமாக அடித்து திருப்பும்போது வெளியே வந்து கேன்வாஸ் பகுதி வந்து நீட்டாக வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து கொடுக்கும். பட் நம்ம இந்த மாதிரி மாடல் செய்யும்போது நமக்கு ரொம்பவே வந்து பொறுமை அவசியம். அறுக்காத்தெல்லாம் போட்டு விட்டுக்கணும். முக்கியமாக வளைவு வரக்கூடிய இடத்துல நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இப்போ வந்து இந்த பெருசாக ரவுண்டு வரக்கூடியது முன்பாகம், கழுத்தோட ரவுண்டு பகுதி முன்பாகத்தில் வரக்கூடியது. இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து சின்னதாக வெட்டி விட்டுட்டு
அடுத்து வந்து நம்ம இன்னவுட் வந்து பண்ணிக்கலாம். இன்னவுட் பண்ணி மேலே வந்து நம்ம வந்து அமுக்கு தையல் போடுறது, ஓரத்தையல் போடுறது, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ வந்து முழுமையாக நம்ம வந்து வெட்டி விட்டுக்கிட்டோம். முக்கியமாக வளைவு வர இடத்துல கண்டிப்பாக வெட்டி விடணும். இப்போ வந்து இதை வந்து டர்ன் பண்ணிக்கணும், திருப்பிக்கலாம். உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கத்துக்கு திருப்பிக்கலாம். தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை ஸ்க்ரீனை தொட்டு லேசாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஜூம் ஆகும். அப்போ வந்து நீங்கள் இன்னும் வந்து தெளிவாக வந்து நான் என்ன பண்ணுறேங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஃபுல் வியூவும் கிடைக்கும், அதே நேரத்தில் வந்து ஜூம் பண்ணியும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஜூம் பண்ணி எந்த லொக்கேஷன் நீங்கள் பார்க்க நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனை நீங்கள் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து முக்கு வர்ற இடத்துல சரியாக வராட்டி பெரிய ஊசி வச்சு நம்ம வந்து லேசாக இழுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி வளைவு வரக்கூடிய இடத்துல வந்து கரெக்டாக தான் எல்லாமே வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் சில இடத்துல வரும், சில இடத்துல வந்து நம்ம அதை வந்து எடுத்து விடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எடுத்து விட்டுட்டோம். இப்போ வந்து இதில் நம்ம ஓரத்தையில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓரத்தையல் போடும்போது கேன்வாஸ் பக்கம் எந்த இடத்துல வந்து எந்த பகுதியில் வந்து கேன்வாஸ் நம்ம வந்து ஒட்டியிருக்கோமோ அந்த பகுதியை நம்ம மேல் பகுதியை வச்சுக்கணும். அடிப்பகுதியை துணி கொடுத்து அடித்து திருப்பி இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த துணியை வந்து கீழே வந்து நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் ஃபினிஷிங்கும் வந்து நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த வளைவுலாம் தைக்கும்போது ரொம்ப நிறுத்தி நிதானமாக மெதுவாக தான் அதை தைக்கணும், அவசரப்படாமல் தைக்கணும். ஏன்னா நம்ம தைக்கக்கூடியது மாடல் அப்படிங்கிறனாலையும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பொறுமை காத்தா நம்மளாலையும் இந்த மாடல் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதை விட வந்து ஒரு சிறப்பான ஒரு டீச்சிங் உங்களுக்கு யாருமே இது வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்களா, தச்சு முடித்த உடனே அந்த இடம் வந்து எவ்வளோ அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதற்கு தான் அவசரப்படக்கூடாது, நிறுத்தி நிதானமாக செய்யணும் அப்படிங்கிறது. முக்கியமாக இந்த முக்கு ரவுண்டு இந்த ஷேப்லாம் வரும்போது அந்த இடத்துல வந்து கையை வந்து நல்லா படிமானம் கொடுத்து தைக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து கழுத்தோட வடிவமைப்புக்கு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். ஓகே, கழுத்து வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். அதற்கப்புறமா பேசிக் உண்டான வேலை தான் இருக்கும். இப்போ இதில் வந்து கழுத்தோட பகுதி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ப்ளவுஸில் வந்து ஒரு பக்கம் கொக்கி வைக்கிற பகுதி, ஒரு பக்கம் வந்து ஐ வைக்கிற பகுதி. கொக்கி வைக்கிற பகுதியோட ஐ வைக்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ அதற்கேற்றாற் போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸில் நம்ம துணி கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதாவது இந்த மாடல் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதே துணியால் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பாருங்கள், ஒரு பக்கம் ஷார்ட்டாக இருக்கும், கம்மியாக இருக்குங்களா, இன்னொரு பக்கம் வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் இப்போ வந்து நம்ம வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கணும். முக்கியமாக நம்ம இதில் வந்து பதிக்க போகும்போது கேன்வாஸ் எந்த பக்கம் ஒட்டியிருக்கோமோ அது வந்து கீழே இருக்கணும்.
தச்சு முடித்து ஃபினிஷிங் வெளியே வரும்போது அந்த பகுதி தான் மேலே வரணும். இப்போ வந்து சும்மா இந்த அளவுக்கு இதே அகலத்துக்கு ஒரு துணி கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பட்டி தான். இருந்தாலும் இதில் வந்து பிசுறு வரக்கூடாது. உள் பக்கமாக அடித்து பிசுறு இல்லாமல் தான் தைக்கணும். அப்படி பிசுறு வந்ததுன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதை பட்டியை மேல் பக்கமாக வச்சு பிசுறு வந்து உள் பக்கமாக கொடுத்து அடித்து இப்போ வந்து நம்ம திருப்பிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாருங்கள் இந்த மாதிரி மடித்து திருப்பிக்கிட்டோம்னா ஈஸியாக இன் அவுட் வந்து பண்ணிடலாம். அதாவது வந்து பிசுறு வந்து உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் டன். இப்போ வந்து இதில் வந்து மேலே வந்து அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். இது என்னதான் வந்து பட்டியோட அளவு வந்து பெருசாக இருந்தாலும் நம்ம தைக்கும்போது வந்து ஜஸ்ட் அந்த பிளேஸ் வந்தோடனே இதுக்கு எந்த அளவு தேவையோ அது போக மீதி வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததான் இப்போ வந்து கழுத்தோட பகுதியில் ஒரு பக்கம் சரியாக இருக்கும், இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ கழுத்தோட நடுப்பகுதியை நம்ம வந்து அறுக்காத்து வந்து பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள் பக்கமாக இந்த பீஸை கொடுத்து அடித்து வெளிப்பக்கமாக திருப்பி நம்ம வந்து மேலே அமுக்கு தையல் போடணும். தைச்சி முடிஞ்ச உடனே இதோட அமைப்பு எப்படி வரப்போகுதுங்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதற்கு முன்னாடி இந்த அளவுகள்லாம் சரியாக தான் இருக்காங்கிறத ஒரு செக்கப் பண்ணிக்கணும், டபுள் செக்கப் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது இந்த பீஸை உள் பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். இதுலேயும் வந்து சென்டருக்கு நம்ம வந்து அறுக்காத் போட்டுக்கலாம். ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றா வச்சு மிடில் வரக்கூடியதை சென்டர், இதை வந்து அறுக்காத் போட்டுக்கலாம். இப்போது சென்டர் டு சென்டர் ஒன்றா வச்சுக்கலாம். ஏற்கனவே இதில் வந்து நம்ம உள்ள பிடிமானம் கொடுக்கறதுக்கு வெறும் துணி மட்டும் 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த துணி எவ்வளோ கொடுத்துருக்கோங்கிறது நமக்கு தெரியும். அந்த அளவு மட்டுமே நம்ம வந்து பிடிச்சு தைக்கணும். அதோட அதிகமாக வந்துடக்கூடாது. இப்போ வந்து இந்த கேன்வாஸோட அளவு நம்ம வந்து வெட்டியிருக்கோம் இல்லையா, வெட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம். மேபி பின்கலத்தோட உயரம் சரியாக வருதான்னு சொல்லி பார்க்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இப்போ வந்து கொஞ்சம் இறக்குற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். ஏன்னா கேன்வாஸ் வெட்டினதை நம்ம எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியாது. பட் கழுத்து பகுதியில் துணியில் வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிக்க முடியும். அது வந்து பெரிய அளவில் வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் தராது. அதே நேரத்தில் எந்த வித ஒரு மாற்றமும் வராது. கழுத்தோட வடிவமைப்புலையும் எந்த வித மாற்றமும் வராது. ஓகேங்களா? இப்போது இன்னொரு பக்கத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு பகுதியில் வந்து நம்ம ஆல்ரெடி கழுத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த பட்டியவும் சின்னதாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இறக்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு மிஸ்டேக்கும் வந்து வரப்போகிறது கிடையாது. ஆல்மோஸ்ட் டன். கழுத்து முடிஞ்சினாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். பட் இந்த மாதிரி தைக்கும்போது அவசரப்படாமல் கீழே உள்ள துணியை மேலே உள்ள துணியை ஒன்று போல் வரணும். நிறுத்தி நிதானமாக அழகாக வந்து இது பேஸ் பண்ணணும். என்னதான் வந்து நம்ம துணி இதில் விட்டுருந்தாலும் இதுலேயும் இந்த கழுத்தை சுற்றி நம்ம வந்து அறுக்காத்து சின்ன சின்னதாக நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா?
துணி அதிகமாக இருந்தால் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சு மட்டுமே துணி இருக்கிற மாதிரி வந்து துணி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா ஒன்று போல் ரவுண்ட் ஷேப், இதை வந்து அளவும் ஒன்று போல் வர்ற மாதிரி வந்து வெட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட வடிவமைப்பு எப்படி வரும், எப்படி வரப்போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ வந்து பிசிறு உள்ளதை ஒரு தையல் போட்டுக்கலாம். திருப்பும்போது நமக்கு வந்து பிசிறு தெரியாது இல்லையா, அதனால் வந்து அதை நம்ம பார்த்துக்கூடியது நம்மளோட வேலை. இப்போ வந்து பிசிறு வந்து ஒன்று போல் வந்து வெட்டி விடலாம். வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கழுத்து வெட்டின பகுதியில் நம்ம வந்து ஓவர்லாக் போட்டுக்கணும். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் இதில் வந்து பிசிறு வந்துடக்கூடாது இல்லையா, அதனால் வந்து ஓவர்லாக் போடுறது ரொம்பவே அவசியம். ஓகேங்களா, இப்போ வெட்டி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு ஓவர்லாக்கும் நான் போட்டுக்கிட்டேன். இந்த ஓவர்லாக் போட்டதோட சரி அப்படி அதோட விட்டு முடிஞ்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. இப்போ இந்த கேன்வாஸ் பகுதியை பாருங்கள், கரெக்டாக கழுத்தோட வடிவமைப்புக்கு மடித்து விட்டு, ஸோ அது வந்து நழுவாமல் நகலாமல் கரெக்டாக குக்கி பீஸையும் ஐ பீஸையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து தையல் போடணும். ஓகேங்களா, இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக பிசிறு இருந்தால் அதை வந்து வெட்டி விட்டுக்கலாம். பட் பட்டியோட அளவுக்கு மட்டும் துணி இருந்தால் போதும், அதோட அதிகமாக தேவையில்லை. தைக்கும்போது எந்த இடத்துலேருந்து நம்ம வந்து பட்டி வந்து மடக்கிறோமோ அதுலேருந்தே வந்து தையல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பட் நோ ஹரி, அப்படின்னா அவசரப்படக்கூடாது. இப்படி தைக்கும்போது பிசிறு வந்து உள்பக்கம் இருக்கக்கூடிய பிளெயின் அந்த லைனிங் துணியும் வெளியே தெரியக்கூடாது. தெரியாத அளவுக்கு இதில் வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் போடுறேன் பாருங்கள். அதே நேரத்தில் கழுத்தோட ரவுண்டும் ஒன்று போல் வரணும். ரொம்பவே சுலபந்தான், யாருனாலையும் இந்த மாதிரி வந்து மாடல் தைக்க முடியும். பட் நான் சொல்லக்கூடிய விஷயத்த முழுமையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களாலேயும் இது சாத்தியம். பாருங்கள், நான் வந்து அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக தைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்பவே கொஞ்சம் அவசரப்படாமல் செய்யக்கூடிய விஷயங்களில் இந்த மாடலும் ஒன்று. நிச்சயமாக இந்த மாதிரி மாடல் நீங்கள் பிகினராக இருந்தால் கூட உங்களாலேயும் செய்ய முடியும். எல்லோருக்கும் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ லென்த்தி வீடியோவாக நான் அதை வந்து போடுறேன். இப்போ வந்து பட்டி முடியக்கூடிய இடத்துல இதையும் நம்ம வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம். இதை வந்து எப்படி பார்த்தாலும் வந்து அது வெளியே தெரிய போகிறதில்ல, உள்ளே போயிடும். பட் அளவுகள் மட்டும் எச்சு கம்மி இல்லாமல் பார்த்துக்கணும். இது மேலேயும் தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான். கழுத்து வந்து தைச்சி முடித்தாச்சு. ஸோ இப்போது இந்த மாடல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆரம்பத்தில் என்ன தான் நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாலும் தைச்சி முடித்த பிறகு இதோட அமைப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் மேலே வரக்கூடிய அமைப்பு, கழுத்தோட வடிவமைப்பு. இப்போ பாருங்கள், ஷோல்டர் ரெண்டையும் ஒன்று போல் பிடிச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தோட வடிவமைப்பு எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, அழகாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்திருக்குங்களா? பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் பட் மாடல் வந்து உண்மையிலே வந்து ஒரு லுக்கான ஒரு
அமைப்பை கொடுக்கும். பின்னாடி கொக்கி வச்சோம்னு இந்த டிசைன் வந்து இப்படி வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒன்று போல் ஒரே அளவாக வந்திருக்கும். சூப்பராக இருக்குங்களா? ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிசுறும் வந்து தெரியலை. ஓகே, அடுத்து வந்து இதுக்கு வந்து கைக்கு வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். கைக்கு ஓவர்லாக் போட்டுட்டு நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணி கீழே பட்டி மடிச்சிட்டோம்னா ஸோ ப்ளவுஸ் வந்து முடியுது. கழுத்தோட வடிவமைப்பு எனக்கே வந்து நம்ப முடியல, ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து இதுக்கு ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஸோ குட்டீஸுக்கு தைக்கும்போது தான் ரொம்பவே கவனமாக தைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து நானுமே எப்போவுமே வந்து ரொம்பவே கேஷுவலாக இல்லாமல் கொஞ்சம் கவனமாக தான் செய்வேன். ஏன்னா குட்டீஸுக்கு தைக்கும்போது தான் அவங்களுக்கு கரெக்டாக வந்தால் தான் ஸோ அவங்களோட பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ அது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்ராக்சிமேட்லி அளவு தான் வந்து இதுக்கு வந்து தையல் வந்து பிடிக்கிறோம். கை சுற்றளவு, முனிக்கை சுற்றளவு ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் பிடிச்சிக்கலாம். அது வந்து கரெக்டாக இருக்கும். 3 இன்ச்சுங்கிறது மொத்த சுற்றளவு பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச்சு கணக்கு வந்து வரும். தையல் போடும்போது ஆல்ரெடி வந்து நம்ம உள்ள மார்ஜின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மார்ஜினை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். இதில் எந்த டவுட்டுமே பட தேவையில்லை. ஸோ ஓப்பனுக்கு உண்டான அளவுலேருந்து நம்ம அடித்து திரும்ப வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். மொத்தம் வந்து சைடில் வந்து எப்போவுமே 3 தையல் போடுறது அவசியம். நான் எப்போவுமே 3 தையல் தான் போடுவேன். சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறனால வந்து இன்கேஸ் ஒரு லூஸோ டைட்டோ வந்தால் தேவைப்பட்டால் ஒரு தையல் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 3 தையல் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் உள்ள. அதற்காகத்தான் 3 தையல் போடுறது. ஓகே, இப்போ வந்து ஓப்பன் கிட்ட சின்னதாக வெட்டி விட்டுக்கலாம். ஓகே, இன்னொரு பக்கமும் நம்ம வந்து தையல் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாப் வந்து தைச்சி முடித்த உடனே இதோட வந்து அழகு எவ்வளோ ஒரு அழகாக வரப்போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ உண்மையிலே இவ்வளோ ஒரு அழகாக கூட வந்து நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கேற்ற போல தான் என்னோடய டீச்சிங் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இந்த விஷயத்தில் கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, கரெக்டாக ஓப்பனுக்கு உண்டான அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுலேயும் 3 தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து இந்த ப்ளவுஸுக்கு ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் கொடுத்து கீழே பாட்டம் தைச்சோம்னா இந்த ப்ளவுஸ் முடிஞ்சது. ஓப்பன் வந்து எப்போவுமே முதல்ல வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதுக்கு வந்து ஓவர்லாக் போடணும். அதுக்கு முன்னாடி இதோட டாட் அளவும் சின்னதாக டாட் அளவு பிடிச்சிக்கலாம். இந்த டாட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் எல்லாமே ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு அளவு தான் இருக்க போகுது. சின்ன குழந்தை அப்படிங்கிறனால வந்து ரொம்ப அதிகமாகலாம் பிடிக்க தேவையில்லை. பட் இந்த டாட் பிடிச்சாதான் அந்த ட்ரெஸ்ஸே, அந்த பாவாடை சட்டையே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். டாட் இல்லாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டாட் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும். அதில் வந்து எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் முடியக்கூடிய ஸ்டேஜில் வந்துட்டோம். அடுத்து ஒரு 3 நிமிஷம்தான். இப்போது ஓப்பன் வந்து பிடிச்சிக்கலாம்.
ஓப்பனுக்கு வந்து எப்போவுமே நம்ம சுடிதாருக்கு ஓப்பனுக்கு தையல் போடுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி பேசிக்காக இதுக்கும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேறு எந்த மூவ்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. சுடிதாருக்கு ஓப்பனுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ சேம் அதையே வந்து இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஓப்பன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தான் ஓவர்லாக் போடணும். ஓவர்லாக் போடும்போது நீங்கள் தேவைப்பட்டால் ரெண்டுமே சேர்த்தும் தையல் ஓவர்லாக் போடலாம். அப்படி இல்லாட்டி தனித்தனியாக கூட ஓவர்லாக் போடலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, 2 சைடு பகுதியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விரிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? அதனால் வந்து தனித்தனியாக ஓவர்லாக் போட்டால் தான் இதோட அமைப்பு வந்து இன்னுமே நல்லா லுக் கொடுக்கும். ரெண்டையும் சேர்த்து வச்சு போட்டால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து லுக் கொடுக்காதுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய சொந்த விருப்பம். இப்போ வந்து இதை மடிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு மடிப்புக்கு ஒரு தையல் போட்டு மடிக்கணும். ஸோ இது இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொரு மடக்காவும் முதல்லையே வந்து நம்ம மடிச்சுக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் இதில் வந்து 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா ஒயரம் வச்சு திரும்ப வந்து மடிக்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். இதோட கட்டிங் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கீழே வந்து ஜஸ்ட் மடித்து மட்டும் விட்டுக்கலாம். ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு போட்டு பார்த்துட்டு அதற்கப்புறமா தேவைப்பட்டால் கீழே வந்து மடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து இப்போ வந்து ஓப்பன் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதில் எந்த ஸ்ட்ரகிளும் வந்து வராது. அவ்வளோதான். இப்போ ஓப்பனோட ஒயரை மட்டும் முன்பாகம் பின்பாகம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, ஒன்று போல் வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் தச்சு சூப்பராக வந்து ஃபினிஷிங் செய்யப்பட்டு முடிக்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு அழகாக வந்து வெட்டி தச்சு வீட்டில் இருக்கக்கூடிய சும்மா யூஸ் பண்ணாத புடவை இருந்தால் கூட அதில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் தச்சு கொடுத்து அழகு பாருங்கள். உண்மையிலே எல்லாருமே விரும்பக்கூடிய வகையில் தான் இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து அமைச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்டிச்சிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கையோட அமைப்பு, இந்த ட்ரெஸ்ஸோட அமைப்பு மற்றும் இதோட ஃபினிஷிங்கோட அமைப்பு இது எப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட பாவாடையோட ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து அமைப்பு வந்து வந்திருக்குன்னு. அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நான் சொன்ன விஷயத்தை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கும் இதே போல் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து அழகாக வந்து அழகு பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பட் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். அழகாக இருக்குங்களா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே எளிமையாக, அதாவது உங்களுக்கு வந்து தைக்க மட்டும் தெரிஞ்சால் போதும், உங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸுக்கு அழகாக வந்து ட்ரெஸ் தைக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் உங்களுக்கு வந்து எளிமையாக புரியும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் அமைச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த பாப்பாவுக்கு எப்படி சரியான முறையில் வந்து ஸ்கர்ட், அதாவது வந்து பாவாடை வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருங்க. ஸோ இந்த வீடியோவோட அடுத்த பாகமான ஸ்கர்ட் தைக்கக்கூடிய வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.